வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் செஸ் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். செஸ் விளையாடுறதுக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கருப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 காயின்ஸ் இருக்கும். வெள்ளையில் வந்து மொத்தம் 16 காயின்ஸ் இருக்கும். இந்த 16 காயின்ஸில் 8 வந்து சிப்பாய் இருக்கும். மீதி இருக்கிற 8ல் வந்து ஒரு ராஜா, ஒரு ராணி, 2 பிஷப் இருக்கும். அதே போல் 2 குதிரை இருக்கும். அதே போல் 2 யானை இருக்கும். இதே போல் தான் வெள்ளையிலும் இருக்கும். மொத்தம் 8 சோல்ஜர் இருக்கும். அதை தவிர ஒரு ராஜா, ஒரு ராணி, 2 பிஷப், 2 குதிரை, 2 யானை இருக்கும். இப்போ உங்களுக்கு எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போர்டில் வந்து எப்படி வந்து அடுக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது பேர் தான் சிப்பாயி. இந்த சிப்பாய் வந்து எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து செகண்ட் ரோவில் வந்து ஃபுல்லாகவே சிப்பாய் தான் வைக்கணும். இப்போ நாங்கள் வைக்கிறேன் 1 வைக்கிறேன்ல, இதேமாரி எல்லா சிப்பாயும் அந்த ரோ ஃபுல்லாக வைக்கணும். இந்த 2 கார்னரில் வந்து யானை வைக்கணும். அடுத்தது இந்த 2 இடத்துல, அதுக்கு யானைக்கு பக்கத்தில் 2 இடத்துல வந்து 2 குதிரை வைக்கணும். குதிரை வச்ச பிறகு அடுத்தது இந்த 2 இடத்துல வந்து பிஷப் வைக்கணும். அடுத்தது இந்த வெள்ளை ராஜா வந்து கருப்பில் இருக்கணும். ராணி வந்து அவங்க பக்கத்தில் வரணும். சரிங்களா? இதே போல் தான் கருப்பையும் அடுக்கணும். இந்த கருப்பு ராஜா வந்து வெள்ளையில் வரணும், ராணி வந்து பக்கத்தில் வரணும். அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். இது எல்லாமே சேம் தான். செஸ்ஸில் வந்து யார் ஜெயிச்சிட்டா தோத்துட்டா எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஃபஸ்ட்டு ராஜாவை வெட்டுறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதாவது இது வந்து ஒரு போர் மாதிரி. போர் நடக்கும்போது ராஜாவை வெட்டிட்டாங்கன்னா ஆப்போனன்ட் டீம் ஜெயிச்சிருவாங்க. அதே போல் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் ராஜா வெட்டுறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து ஒவ்வொரு காயினுடைய மூமெண்ட்டும் எப்படி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற காயினை வந்து வெட்டுவதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யானை எடுத்துப்போம். இதோடைய பவர், இதோட மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படிலாம் போகும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். இங்கே இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணும். ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போகும். அதே போல் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். இதுதான் இதோடைய மூமெண்ட்டு. இந்த காயின் வந்து எப்படி வெட்டும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக இந்த காயின் வந்து இங்கே இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு கருப்பு கலரில் இங்கே எந்த தடையும் இல்லைன்னா இது வந்து டைரெக்டாக வந்து வெட்டிடும். சப்போஸ் வந்து இங்கே வந்து யானை இருக்குது, இங்கே வந்து அவங்களுடைய காயின் இருக்குது. நடுவில் வந்து உங்களுடைய காயின் ஏதாவது இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த காயின் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னா இது வந்து டைரெக்டாக போய்ட்டு இதை வெட்டாது. இது வரைக்கும் தான் இது வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய வெள்ளை காயின் வந்து இதை வந்து தடைப்படுத்திடும். இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் போக முடியும். அதே போல் சப்போஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய மூமெண்ட் வந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்கே போகும், அப்படி இல்லைனா இங்கே போகும், அப்படி இல்லைனா இங்கே போகும். சரிங்களா? உங்களுடைய வெள்ளை எங்கே இருக்கோ அதோடைய வந்து இது தடையாக இருக்கிறோம். ஆப்போனன்ட் டீமுடைய காயின் எப்படி வெட்டும்னா, சப்போஸ் இங்கே இருக்குன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த தடையுமே இல்லை. அப்போ டைரெக்டாக இங்கே வந்து இது வந்து வெட்டும். சரிங்களா? இதுதான் இதோடைய மூமெண்ட்டு. அடுத்தது ஃபிஷப்புடைய மூமெண்ட்டும் எப்படி வந்து ஆப்போசிட்டில் காயினை வந்து வெட்டுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷப் இருக்கும். ஒன்று வந்து கருப்புலையும் ஒன்று வந்து வெள்ளையிலையும் இருக்கும். இந்த கருப்பில் இருக்கிற இந்த ஃபிஷப் வந்து எப்படி மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா, கிராஸாக தான் போகும். அதாவது கிராஸில் கருப்பு எங்கே இருக்கோ அந்த கிராஸில் தான் போகும். உதாரணமாக இந்த காயினை இங்கே இருக்குன்னா இது எப்படிலாம் மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்படி போகும், இப்படி போகும், இப்படி வரும், அதே போல் இப்படி வரும். சரிங்களா? அதே போல் இந்த வெள்ளையில் இருக்கிற ஃபிஷப் எப்படி போகுங்கன்னா கிராஸாக தான் போகும். சரிங்களா? இதுமாரி எப்படி போகும், பின்னாடி இதுமாரி வரும், இதுமாரி போகும். சரிங்களா? இது வந்து எப்படி வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானை எப்படி வந்து உங்களுக்கு வெட்டுச்சோ அதே மாதிரி தான். சப்போஸ் இந்த காயின் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. டைரெக்டாக இங்கே எதுவுமே தடை இல்லைன்னா டைரெக்டாக இந்த குதிரையை வந்து இங்கேயால் வெட்ட முடியும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபிஷப் இங்கே இருக்குது, உங்களுடைய காயின் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருந்துச்சுன்னா இந்த ஃபிஷப்பால் இதை தாண்டி வந்து வெட்ட முடியாது. மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் மட்டும் தான் போக முடியும். அதே போல் அவங்க காயினை சப்போஸ் இங்கே இருக்குன்னா அவங்க காயினை வந்து நீங்கள் வெட்டலாம். அதே போல் தான் இந்த 2 ஃபிஷப்பும் கிராஸில் தான் போகும். கிராஸில் வந்து ஆப்போனன்ட் டீம் இருக்கிற காயினை வந்து உங்களுக்கு வெட்டும். நடுவில் வந்து உங்களுடைய காயின் இருந்துச்சுன்னா தடைப்படும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. அடுத்தது செஸ்லேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் ராணி. இந்த ராணியோடைய பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானையும் கருப்பு கலர் ஃபிஷப்பு, வெள்ளை கலர் ஃபிஷப் இந்த 3உடைய பவரும் சேர்ந்தது தான் இந்த ராணியோட பவர். இந்த ராணி எப்படிலாம் போகும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக போகும், லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போகும், ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போகும். அதே போல் கிராஸில் வந்து கருப்பு கலர் கிராஸில் வரும், அதே போல் வெள்ளை கலர் கிராஸில் போகும். மொத்தத்தில் சொல்லலாம் இந்த 3 பவரோடு சேர்ந்தது தான் இந்த ராணி. இது வந்து எப்படி வெட்டும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 எப்படி வெட்டுதோ அதே போல் தான் ராணி வெட்டும். இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த காயினை வந்து இங்கே இதால் வெட்ட முடியும். அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் இந்த காயினை வெட்ட முடியும். அதே போல் இந்த காயினை வெட்ட முடியும். சரிங்களா? சப்போஸ் இங்கே இருக்குன்னா இந்த காயினாலே இதை வெட்ட முடியும், இதையும் வெட்ட முடியும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பவரோடைய சேர்ந்தது தான் இது. இது வந்து கிராஸில் போகும், ரைட்டில் போகும், லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் போகும், எல்லா சைடும் போகும்.
அடுத்தது ராணிக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான பவரில் இருக்கிற இந்த குதிரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குதிரையோட பவர் பார்த்தீங்கன்னா ராணிக்கு அடுத்தது இருக்கும். இந்த குதிரையோட மூவ்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்து கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதோடைய பவர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி மூவ்மெண்ட் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். உதாரணமாக இந்த குதிரை வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 4 சைட்லேயுமே வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணும். உதாரணமாக எப்படின்னா இங்கே நடுவில் இருக்குன்னா நேராக வந்து 1 2 சரிங்களா போயிட்டு ரைட்லேயும் போகும் லெஃப்ட்லேயும் போகும். அப்போ இந்த குதிரை வந்து இங்கேயும் போகும் இங்கேயும் போகும். அதே போல் 1 2 ரைட்லேயும் போகும் லெஃப்ட்லேயும் போகும். அதே போல் 1 2 இங்கேயும் போகும் இங்கேயும் போகும். அதே போல் 1 2 இங்கேயும் போகும் இங்கேயும் போகும் சரிங்களா. அதாவது எல் ஷேப்பில் போகும். உங்களுக்கு வந்து 360 டிகிரியில் எங்கே வரலாலும் இது வந்து மூவ்மெண்ட் ஆகும். இந்த குதிரைகள் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து இந்த 4 காயினுக்குமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக உங்களுடைய காயின் வந்து இங்கே 3 காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ராணி வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ராணி வந்து இந்த பிளாக்கை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரெக்டாக உங்கள் காயினை வந்து தடைப்பட்டுருது. சப்போஸ் இந்த ராணிக்கு பதில் இந்த குதிரை இங்கே இருந்துச்சுன்னா இந்த குதிரை வந்து இந்த 3 பிளாக்கையும் தாண்டி இதால் இங்கே போக முடியும் சரிங்களா. இந்த குதிரையோடைய ரொம்ப அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வைக்கிற இடத்துல மட்டும்தான் எந்த காயினும் இருக்கக்கூடாது சரிங்களா. சப்போஸ் வைக்கிற இடத்துல வந்து எந்த காயினும் இல்லைன்னா குதிரை வந்து தாவி வந்து போகும். ஆனால் மீதி இருக்கிற காயின் எல்லாமே வந்து உங்களுக்கு நேராக போகும்போது தடைப்பட்டாலும் அதை தாண்டி போக முடியாது. அதனால தான் இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் காயின் வந்து இந்த செஸ்ஸில். இதோடைய பவரை வந்து நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து செஸ்ஸில் வந்து ஜெயிக்க முடியும். அதனால் இந்த குதிரையோடைய பவரை மட்டும் நீங்கள் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நல்ல பவரை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த குதிரை எப்படி வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் காயின் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்போனன்ட் டீம் காயின் இங்கே இருக்குன்னா இது வந்து எல் ஷேப்பில் எப்படி போதோ அதே போல் இது வந்து வெட்டும் சரிங்களா. அதே போல் இங்கே இருக்குன்னா இந்த காயினை வந்து இது வெட்டும் சரிங்களா. எல் ஷேப்பில் எப்படி போதோ அதேமாரி தான் இந்த காயின் வெட்டும். இந்த காயினுடைய பவர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமானவர் பற்றி பார்க்க போகிறோம். இதான் ராஜா. இந்த ராஜாவுடைய மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் ஆகும். சப்போஸ் இந்த ராஜா வந்து இங்கே இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் ஆகும். இங்கே தான் போகும். அப்படி இல்லைனா இங்கே போகும். அப்படி இல்லைனா இங்கே போகும். அப்படி இல்லை இங்கே 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 360 டிகிரியில் எங்கேனாலும் போகும். ஆனால் ஒரு ஸ்டெப்பு மட்டும் தான் மூவ் ஆகும். அதே போல் தான் வெட்டுறது வந்து ஒரு ஸ்டெப்பில் சப்போஸ் பக்கத்தில் ஆப்போனன்ட் காயின் இருந்துச்சுன்னா இது வெட்டும் சரிங்களா. வேறு எந்த ஒரு பவரும் கிடையாது ராஜாவுக்கு. அதனால் ராஜா வந்து நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சிப்பாய் எப்படி போகும் பார்ப்போம். இந்த சிப்பாய்க்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாய் வந்து எப்போவுமே வந்து போகும்போது ஒரு ஸ்டெப்பாக தான் போகும். நேராக போயிட்டே தான் இருக்கும். ஆனால் வெட்டும்போது மட்டும் எப்படி வெட்டும்னா சைடில் இருந்துச்சுன்னா வெட்டும். உதாரணமாக உங்களோட காயின் வந்து இங்கே இருக்குது. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இந்த காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காயின் வந்து ரைட் சைடில் இப்படி கிராஸாக வெட்டும். அதே போல் லெஃப்ட் சைட்லேயே கிராஸாக வெட்டும். இதுதான் இதோடைய அட்வான்டேஜ். நேராக போகும். வெட்டும்போது மட்டும் கிராஸாக வந்து வெட்டும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூமெண்ட் இருக்குன்னா இங்கே இருக்கும்போது ஃபஸ்ட்டு மூமெண்ட் மட்டும் 2 பாக்ஸ் தள்ளி வந்து இது வந்து மூவ் ஆகும். ஒரு பாக்ஸ் மட்டும் மூவ் ஆகாது. 2 பாக்ஸ் வந்து நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் வந்து இதோடைய அட்வான்டேஜும் எப்படி வெட்டுன்றது முறையும். இப்போ உங்களுக்கு இந்த காயினுடைய பவர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் விளையாடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய வெற்றி பலன் இருக்கும். உதாரணமாக நீங்கள் இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் விளையாண்டிங்கன்னா ஆப்போனன்ட் விளையாடுற பிளேயரை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு விளையாடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ட்ரிக் வந்து உங்களை ஆன்லைன்லேயே சொல்லித்தராங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும். உதாரணமாக ஒரு கேம் மட்டும் பார்த்துருவோம். நான் என்ன பண்ணுறேன் இந்த சிப்பாயை வந்து ஒரு 2 ஸ்டெப் தாண்டி வைக்கிறேன். ஆப்போனண்ட் இருக்கிறவங்க இந்த காயினை தூக்கி இங்கே வைக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபிஷ்ஷப்பை எடுத்துகிட்டு நான் இங்கே வைக்கிறேன். அடுத்தது இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த சோல்ஜர் எடுத்து இங்கே வைக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன் இந்த ராணியை தூக்கி இங்கே வைக்கிறேன். அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோல்ஜர் தூக்கி இங்கே வைக்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ராணியை எடுத்துகிட்டு இந்த சோல்ஜரை வந்து வெட்டுறேன். வெட்டிட்டு செக் வைக்கிறேன். என்னால் வந்து ராஜா வந்து வெட்ட முடியும். அதனால் நான் செக் வைக்கிறேன். செக் வைக்கும்போது ராஜாவால் என்ன பண்ண முடியும்னா ராணியை வந்து வெட்ட முடியும். ஆனால் ராஜா வந்து ராணியை வெட்டிட்டாருன்னா என்னுடைய ஃபிஷ்ஷப்பால் நான் ராஜாவை வெட்டிடுவேன். இப்போ வந்து ஒரு செக்மெட்டு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது போல் பல ட்ரிக் இருக்குது. இந்த பல ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்போனண்ட்டை வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும். நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செஸ் விளையாட தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இது போல் விளையாட்டு சம்மந்தமான வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.